ரம்யா பண்ண போற காரியத்தினால செண்பகம் ரொம்பவே கடுப்பாகி இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போடியா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அண்ணத்தை மருமகளாவும் ஏத்துக்கிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரம்யா எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமான வேலை எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்கா இந்த ரம்யா. பாலில் ஒரு வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், அதை விட்டு மொத்த வீடையும் அழிக்கணும்னு நினச்சி பாலில் கூட எலுமிச்சப்பழத்தை ஊற்றி ஃபுல்லாக திரிஞ்சு போக வச்சா. ஆனால் அதை வந்து நம்ம அண்ணன் சொல்லாமல் சரி இன்னைக்கு தான் மொதல் நாள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. அப்போ தான் பால் எடுத்தாந்து கொடுக்குறா. செண்பகம் சொல்கிறாங்க, பால் எடுத்தாந்து எல்லாருக்கும் கொடுமா அப்படின்னு சொல்லும்போது செம்ம காண்ட்லேயே போய் எடுத்துகிட்டு வர்றா. ஏன்னா இவ போட்ட பிளான் வேற, நம்ம அண்ணன் போட்ட பிளான் வேற இல்லையா, அதனால் எடுத்தாந்து ஒருத்தருக்கும் வந்து பாலை வந்து கொடுக்குறா. ஆனால் வந்துட்டு சண்முகத்துக்கும் கார்த்திக் அண்ணன் 3 பேருக்கு பாலை கொடுக்கவே இல்லை. உடனே செண்பகம் கேட்குறாங்க, என்னம்மா உன் மாமனாருக்கும் கொழுந்தனாருக்கும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கை இருக்குல்ல, அவங்க எடுத்து குடிச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது சரவணனுக்கு சிரிப்பு வருது. அதே சமயம் செண்பகத்துக்கு கோவம் வருது. ஏன்னா இப்போதான் அவங்க ஒரு மாமியாராக கரெக்டாக நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அப்பெல்லாம் இல்லைம்மா எடுத்து கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால் கொடுக்க முடியாது ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு அதாவது மாமனார் முன்னாடியே கால் மேலே காலை போட்டு அந்த கால் பாதம் வந்து அவர் முகத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி வந்து இவ உட்காரவுமே செண்பத்துக்கு சுளீர்னு கோவம் வந்துடுது. சரவணனுக்கும் கோவம் வந்துடுது. என்னதான் வந்துட்டு சண்டையா வம்பா குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் வீட்டில் பெரிய மனுஷனை அவமானப்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து கோவன்றது வரதான் செய்யும். செண்பகத்துக்கு கோவம் வந்துட்டு, என்ன தங்கம் பண்ணிட்டு இருக்கு, உன் மாமனார் முன்னாடி இப்படி தான் உட்காருவியா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு எப்படி உட்கார தோணுதோ அப்படி தானே ஆண்டி உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, தப்பு தங்கம் ரொம்ப தப்பு, காலை எடு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால் எடுக்க முடியாது ஆண்டி, நான் இப்படி தான் இருப்பேன், விருப்பம் இருந்தால் இவங்களை இருக்க சொல்லுங்கள், இல்லைன்னா கிளம்பி போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, நீ குடும்பத்துக்கு உதவுற பொண்ணு மாதிரியே தெரியலையே, என்ன இப்படி நடந்துக்கிற, ஒரு விஷயத்தையுமே வந்து எல்லாத்தையுமே வந்து கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன்னோட லிமிட் வந்து ரொம்பவே ஓவராக போயிடுச்சு, காலை இறக்குன்னு சொல்லவும் என்னால் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து கார்த்திக் சொல்கிறாரு, அம்மா இப்போயாச்சும் இவளை பற்றி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரவணா அங்கேருந்து வராங்க. வந்ததுமே, மேடம் இப்போலாம் பண்ணுறது தப்பு மேடம், என்னதான் இருந்தாலும் அப்பா மேடம், அப்பாவுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்து தான் பார்த்துக்குறோம், நீங்கள் என்ன மேடம் இப்படி காலை போட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் சரவணன் என்னால் உட்கார முடியும், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் உட்கார முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து என்ன இப்படி பேசுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லவுமே, சரி போட்டுட்டு காலை ஏடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. முடியாது முடியாது முடியாது, என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இருக்க முடியும், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் என்ன அடக்கி வைக்கணும்னு நினைக்காதீங்க, அப்போ உங்கள் ஒட்டுமொத்த பேருமே உயிரோடு இருக்க முடியாது சொல்லவும் சரவணனுக்கும் செண்பகுக்கும் கோவம் வந்து, என்னாடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்க, இவ்வளோ தான் இருக்கா, இவ்வளோ தான் எனக்கு பிடிக்காது, இன்னும் ஒரு நாள் வரைக்கும் இவ்வளோ அராஜகமாக பேசினதே இல்லை, வந்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளாண்டி நீ என்ன ஆட்டம் போடுற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி தாண்டி ஆட்டம் போடுவோம் அப்படின்ற மாதிரி செண்பகத்தை டீ போட்டு கூப்பிடுவோமே. உடனே நம்ம செண்பகம் என்ன பண்ணிடுறாங்க, சரவணா இது சரி வராது, உங்கள் அம்மாவே வந்து இவன் இந்த மாதிரி பேசுகிறா, கண்டிப்பாக இவ குடும்பத்துக்கு சரி வராது, வீட்டை விட்டு அடித்து துரத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால் எப்படியுமா அடித்து துரத்த முடியும்னு கேட்க, உன்னால் எப்படி அடிச்சுனா, சரி நான் அடித்து துரத்துறேன், சரி உன்னால் முடியாதுல நான் பார்த்துக்கிறேன், இதில் நீ தலை மட்டும் இடாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த ரம்யா இருந்துக்கிட்டு, ஓ என்னை அடிச்சுனா துரத்த முடியுமா உங்களால் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்ன ஒரு 4 எழுத்து படித்து ஒரு நல்ல பதவியில் இருந்தால் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாரும் உன் காலு கீழே நீ நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி செண்பகம் பேச, என்ன இவ்வளோ நாளாக பம்பிக்கிட்டு இருந்தீங்க தங்கம் தங்கம்னு, இப்போ என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, பம்பிட்டு தான் இருந்தேன், ஆனால் இப்போ தான் உன் சுயரூபம் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அதனால் இதுக்கு மேலெலாம் பம்பிட்டுலாம் என்னால் இருக்க முடியாது, நான் எப்படி இருப்பனோ அப்படி தான் இருக்க போகிறேன், இதுக்கு மேலே ஒரு நல்ல மாமியாராக நான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதை கேட்டதுமே அண்ணத்துக்கு கண்ணே கலங்கிடுச்சு. ஏன்னா இப்போ தான் ஒரு நல்ல மாமியாரவே நம்ம அண்ணன் வந்து பார்க்குறாங்க. இப்போ சொல்கிற நீ நல்லா கேட்டுக்கோ, நான் கூட என்னென்னமோ நினச்சிட்டேன், நீ ஏன்னா இந்த குடும்பத்தை வாழ வைக்க வந்த மாதிரி தெரில அப்படின்ற மாதிரி
செண்பகம் சொல்லும்போது, நானா உன் குடும்பத்தையா நான் சொன்னேன் நான் வாழ வைக்க வந்தேன்னு. இப்போ சொல்கிறேன், நல்லா எழுதிக்கோ. உன் குடும்பத்தை அணுவணுவா அழிச்சு நான் நரக வேதனைனா என்னன்னு காட்ட தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்னடா இப்படி பேசுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவோமே. இதுக்கு மேலே சரி வரான்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி வெளியே தரன்னு பிடிச்சி இழுத்து விடுறாங்க. அத்தை வேணாம் வேணான்னு கத்துறாங்க. இருந்தாலும் இல்லை, இதுக்கு மேலே வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே போட்டுடுறாங்க. என்னையே கழுத்தை பிடிச்சி வெளியே போட்டிங்களே, உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, முடிஞ்சா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி அப்படின்ற மாதிரி செண்பகம் வந்து சொல்கிறாங்க. உண்மையிலுமே இது பயங்கர ட்விஸ்ட்டு தான். இந்த மாதிரி ரம்யா மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் செண்பகம் கரெக்டான ஆள் தான். ஏன்னா செண்பகம் தான் வந்து மருமகளேன்னு சொல்லிட்டு இருந்த வாயாலேயே இப்போது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவுமே அண்ணத்துக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலேயாச்சும் இவள் ஒழுங்காக இருக்கணும். இதுக்கு மேலே ஒழுங்காக இல்லாமல் பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய வந்து தப்பாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம அண்ணன் சொல்கிறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க வந்து நாளே, இல்லை இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணாமல் விட்டு தான் இவன் இவ்வளோ தூரம் ஆடுறா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டேடி, இதுக்கு மேலே வந்து புரிஞ்சு நல்லபடியாக குடும்பத்தை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு தப்பான பொண்ணை என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே வெறிச்சோடி போயிடுச்சு, இதுக்கு மேலே அவன் எப்படி வாழுவான் என்ன பண்ணுவான் அவன் நினச்சாலே எனக்கு கவலையாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை தானே நானும் ஆரம்பத்துலேருந்து படித்து சொன்னேன். அவள் வேணான்னு சொல்லிட்டு நீ கேட்கலையே. ஆனால் இப்போ பாரு என்ன கொடுமையை அனுபவிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.